ஒரு பக்கம் நல்ல சங்கீதம், எல்லோரும் கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மூலையில் உட்காந்து தனியாக ஆவர்த்தனம் ஒரு ஆள் பண்ணுறார். அது ரசிக்க முடியாத ஆவர்த்தனம். அதை மியூசிக் பாணியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாட்டாளி மக்கள் கட்சியில் இதெல்லாம் நடக்கக்கூடாது. ஏதோ ஒரு வித்தியாசமான கட்சி. அந்த வித்தியாசங்களை எல்லாம் இப்பொழுது சொல்லுவதற்கு தேவையில்லை. இது நாம் மற்ற கட்சிகளை பற்றி குறை சொல்வதற்காக நான் இதை சொல்லவில்லை. என்னுடைய கட்சியை நான் வளர்த்த கட்சியை பற்றி தான் சொல்லுகிறேன். மற்ற கட்சிகளை பற்றி சொல்லுவதற்கு எனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. அதனால் என்னுடைய கட்சியில் இருக்கிற குறைகளை இருந்தால் அவ்வப்பொழுது அதை நான் சுட்டி காட்டுவேன். நான் கட்சி தொடங்கிய காலத்திலேருந்தே அல்லது சங்கம் தொடங்கிய காலத்திலேருந்தே கூட்டங்கள் போடும்போது கட்சியில் இருக்க மாவட்ட செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள், மற்ற பொறுப்பாளர்கள்லாம் பெரிய கூட்டம் இருக்கும். அந்த கூட்டங்களெல்லாம் சொல்லுவேன், என்னை விமர்சியுங்கள், என்னை விமர்சியுங்கள், என்னை விமர்சனம் செய்யுங்கள், நான் திருத்திக் கொள்கிறேன் என்று சொல்லுவேன். இப்படி யாராவது இந்தியாவில் சொல்லியிருக்கிறார்களா? இந்தியாவில் மட்டுமில்லை, வேறு இடத்துல சொல்லியிருக்காங்க. அவர் சிங்கப்பூரில் லீ குவான் யூ இதுதானே அவர் பேர். அவர் வேணும்னா சொல்லியிருந்தாலும் சொல்லியிருக்கலாம், லீ குவான் யூ. நான் அடிக்கடி சொல்லுவேன், விமர்சனங்கள் தவறு செய்யாத மனிதன் கிடையாது, நானும் தவறு செய்திருக்கலாம், ஆனால் விமர்சனங்கள் நான் திருத்திக் கொள்ளுகிறேன் என்று பகிரங்கமாக கூட்டத்தில் சொல்லுவேன். அப்படி உங்களுக்கு விமர்சிக்க கூச்சமாக இருந்தால் நீங்கள் கடிதம் எழுதுங்கள். அப்படி சில கடிதங்கள் வரும், உடனடியாக அதுக்கு பதில் எழுதி விடுவேன், கையாலேயே எழுதி விடுவேன். அப்போல்லாம் இந்த மாதிரி வசதிகள், நவீன வசதிகள், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்பொழுது கிடையாது. இன்றும் அது மாதிரி தான். ஏதாவது ஒருவர் தவறு செய்தால் ஏன்பா இப்படி செய்தேன்னு திட்டுவேன். அவர் 10 கிலோமீட்டர் போனதும் அவரை வீடு போய் சேர்ந்ததும் அவருக்கு அதெல்லாம் கோச்சிக்காதப்பா, நல்லா தவறை திருத்திக் கொள் என்று அப்படி சொல்லுவேன். அவரை வெறுத்து ஒதுக்கி விட மாட்டேன். அவரை மேலும் உற்சாகப்படுத்துவதற்காக மீண்டும் அவரோடு பேசுவேன். அடுத்த முறை என்னை பார்க்க வரும்பொழுது அவர் புத்துணர்ச்சியோடு வருவார். ஐயா, நீங்கள் சொன்ன மாதிரி நான் இப்பொழுது நடந்து கொள்ளுகிறேன், கட்சியை சிறப்பாக வளர்த்து வருகிறேன் என்று பெருமையோடு சொல்வார். அதனால் இன்னும் நிறைய சொல்வதற்கு இருந்தாலும் சொல்ல வேண்டிய முக்கியமான கருத்தை சொல்லிவிட்டேன். உங்களுக்கு 16 குற்றச்சாட்டுகளை மீண்டும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய பொதுச் செயலாளர், எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் முரளி சங்கர் அவர்கள், அவர்களை படிக்க சொல்லுகிறேன். படிக்க சொல்லட்டுமா? தெரியுமா? காப்பியே கொடுத்துட்றேன். அதனால் படிக்கிறதுக்கு நேரமாகும். அது ஒரு காப்பியை நீங்கள் ஒரு 10 காப்பி இருக்குன்னு நினைக்கிறேன். 10 படிகள் நீங்கள் வாங்கி நீங்கள் உங்கள் குரூப்பில் பரிமாறிக்கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு. படிக்கலாம் எல்லா குரூப்லையும். வேறு ஏதாவது கேள்வி கேட்குறதுனா கேள்வி. ஒவ்வொருத்தரும் 2 பேரும் ஒவ்வொருத்தரும் தனித்தனி எவ்வளோ நேரம் வேணாலும் நான் பதில் சொல்ல காத்தேன். செயல் தலைவர் பதவி தான் எடுத்தாச்சு, அதில் இருக்குது. செயல் தலைவர் பதவி இருக்கும். செயல் தலைவர் என்ற பதவி இருக்கும்.
இருக்கும். அது யாருக்கு எப்போ கொடுக்குறதுன்றதை நான் முடிவு செய்வேன். பசுமை தாயகத்தினுடைய அமைப்பு தலைமை பொறுப்புல சௌமியா அன்புமணி தொடர்ந்து இருக்காங்க. பசுமை தாயகம் ஆமாம், தலைமை பொறுப்புல சௌமியா அன்புமணி தொடர்ந்து இருக்காங்க. அவங்க மேல ஏதாவது நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு? அதை பற்றியெல்லாம் சொல்கிறதுக்கு தேவையில்லை, இந்த கூட்டத்தில் தேவையில்லை. என்னத்துக்கு அதை போய் சொல்லி கிடக்கணும்? ஐயா, நீங்களும் தேர்தல் ஆணையத்தை நாடி இருந்தீங்க, அதே மாதிரி அன்புமணி தரப்புலேருந்து தேர்தல் ஆணையத்தை சந்திச்சிருந்தாங்க. ஆனால் தேர்தல் ஆணையத்தினுடைய பாமக தலைவர் என்ற பொறுப்பு அன்புமணி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கதா தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கதா தகவல்? தேர்தல் ஆணையம் அன்புமணிக்கு கட்சி தகவல் உண்மையான அப்படி எதுவும் இல்லை, அப்படி எதுவும் நடக்கவில்லை. நான் சொன்னேன் பொய் 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 பொய். அதாவது இப்போ நாங்கள் இப்போ நீக்கியிருக்கிறது ஒழுங்கு நடவடிக்கை குழு 2 முறை கூடி இந்த நடவடிக்கை எடுத்து கடிதங்கள் அனுப்பி நேரில் வரலாம், இல்லை பதில் போடலாம், எதுவுமே செய்யலை. அது உதாசீனப்படுத்துறது தான். இப்போ நீங்கள் இவரை பாருங்கள், சந்திரசேகர் ராவ், அவர் என்னுடைய நண்பர் தான், தெலுங்கானா. அவருடைய மகள் கவிதாவை தூக்கி போட்டார். தூக்கி போட்டார்னா கட்சியிலேருந்து நீக்கிட்டார். நிறைய உதாரணங்கள் இருக்குது. அந்த உதாரணங்கள்லாம் எதுக்கு நாம் சொல்லணும்? ஒன்றே மட்டும் உங்களுக்கு அது சொல்லிட்டேன். அதனால் அவர் மீண்டுமா அவர் கொடுக்க போவதும் இல்லை, அது நடக்கப் போவதும் இல்லை. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க. 10 வருஷமா எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.